ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அதுல ஒருவர் யார் தெரியுமா? அத்தையூஸ். தன் குடும்ப வாழ்க்கையில், தனது ஒழுக்க வாழ்க்கையில மானக்கேடான விஷயங்களை அங்கீகரிப்பவன். மானக்கேடான விஷயங்களை அங்கீகரிப்பவன். தனது மகள் நன்றாக விளங்குகிறது, தனிமையில என்ன செய்யறான்? யாரோடைய பேசிக்கொண்டிருக்கிறா அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த அடிப்படையில் ஒரு வாராரு காண்டாரன்னு சொன்னா, என்ன யாரோட பேசுறீங்க, என்ன விஷயம் அப்படி என்று கேட்காமல், என் மகளை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னது அப்படி நம்பிக்கை, ஒரு நாளும் கெட்டு போக மாட்டா இப்படி என்று இன்னும் கொஞ்சம் நீங்க அதாவது அவங்கள ஆர்வம் ஊட்டிட்டீங்கன்னு சொன்னால் நீங்க ஒரு தையூஸ். மானக்கேடான விஷயத்தை வீட்டில் அனுமதிக்கிறவன் அர்த்தம். ஒரு விஷயத்தை விசாரிக்காம தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் சர்வசாதாரணமாக விட்டு செல்வது. நீங்கள் வழிகாட்ட வேண்டிய பொறுப்புல இருக்கிறீங்க. உங்களோட கண் முன்னால சினிமா விஷயங்களை ஒரு மகள் பார்க்கிறா, மனைவி பார்க்கிறாங்க. அது போல என்ன மானக்கேடான விஷயங்களை அவங்க என்ன செய்யறாங்க? பேசிக்கிறாங்க, சிரிச்சுக்கிறாங்க. நடிகர்களை பற்றிய வரலாறுகளை பேசி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு நீங்களும் ஒரு சின்ன ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு போனீங்கன்னு வைங்க, நீங்க ஒரு தையூஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கம் நுழைய மாட்டார். அவர் என்ன செய்ய மாட்டாரு? சொர்க்கம் நுழைய மாட்டார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் தன் குடும்பத்தில் அனுமதிக்கிற ஒரு சொர்க்கம் நுழைய மாட்டார் என்று சொன்னால் அவங்களுடைய நம்பிக்கை இல்லாமல் இல்லை. உங்களுடைய நிம்மதி போகக்கூடாது. குடும்ப வாழ்க்கையுடைய அந்த நிம்மதி இருக்குதே, அது போகக்கூடாது என்பதனுடைய பின்னணி என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஹ்லுவன்ன ரஜுலுன் பிம்ரஅத்தின் இல்லா கான தாலிசுஹுமா ஷைத்தான். ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்திருந்தால் மூன்றாவதாக யார் இருப்பார்? ஷைத்தான் இருப்பார் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கேள்வி பாருங்க, ஷைத்தான் எப்படி எல்லாம் சிந்தனை கொடுக்கறாங்க. நாங்கெல்லாம் ஒரே குடும்பமாக வாழ்கிறோம், அண்ணன் தம்பியும் அந்த சம்பதிகள்லாம் வீட்டுல வாழ்றோம். சில நேரங்களில் என் அண்ணன் இருக்க மாட்டார், நான் மட்டும்தான் இருப்பேன். என் அண்ணனுடைய மனைவி இருப்பாரு. ஆனா 2 பேர் ரூம் வேற வேற. அப்ப அது தனிச்சதாக ஆகுமா? ஒரே வீடா, ரூம் வேற வேறையாம். ஒரே வீடா, அவங்களுடைய ரூம் வேற, இவங்களுடைய ரூம் வேற. அண்ணன் இருக்க மாட்டாரு. இந்த மாதிரி நேரங்கள்ல அவருடைய மனைவி அவரது அறையிலும் நான் இன்னொரு அறையிலும் இருப்பது, எனது அறையிலும் இருப்பது இதை குறிக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, ஷைத்தான் எப்படி கொடுக்கிறான்? ஷைத்தான் இந்த இஜ்தி அதெல்லாம் கொடுக்கிறான். நீங்க இது மாதிரி யோசிச்சு பாரு. இந்த ஹதீஸுக்கு இது ஒரு விளக்கமா இருக்கலாம். என்ன? லா யஹ்லுவன்ன ரஜுலும் பிம்ரஅத்தின் இல்லா கான தாலிசுஹுமா ஷைத்தான். அதாவது ஷைத்தான் மூன்றாவதாக இருப்பான். அதன் அர்த்தம் என்ன? ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் இருக்கிறான்னா தனி எப்படி இருக்கணும்ன்றது அல்ல. போன்ல இருக்கிறானோ, அதுக்கு இடையில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த நெட்வொர்க் உங்களை கனெக்ட் பண்றவன் இருக்கிறான், அந்த எஸ்டிசிக்காக இருக்கிறான், எல்லாரும் தான் இருக்கிறான் நடுவுல. அதுக்காக வேண்டி அது ஹராமில்லேண்ட் ஆகிருமா? நீனும் அவனும் இலகுவாக தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புல உங்களோட வழி இருந்தது என்று சொன்னா அதான் தனிமையில் ஆகிற என்று சொல்றது. நீங்க 2 பேரும் பக்கத்துல இருக்கணும்ன்றது அல்ல. இன்டர்நெட்ல ஒரு ஆண் பெண் தொடர்பு கொள்றாங்கன்னு வைங்க, அவங்க எல்லாம் பல கிலோமீட்டர், ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தான் இருக்கிறாங்க. அந்த ஹதீஸுக்குள்ள வருமா வராதா? வந்தே ஆகும் நிச்சயமாக. அதனால என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு மனிதன் இஸ்தஃப்தி நஃப்ஸக், நீங்களே உங்களை தீர்ப்பு கேட்டுக்கொள்ளலாம். இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் எனது குடும்ப வாழ்க்கை எங்கெங்கெல்லாம் பாதிப்பாக அமையும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், ஐத்தல் ஹமு, அல்லாஹ்வின் தூதரே, அதாவது கணவனின் சகோதரர் அவரும் அடிக்கடி வரக்கூடாதா? அவர் தான் கூட அடிக்கடி வருவார், வீட்டில் ஏதாவது விஷயங்கள், தம்பி அண்ணன் இருப்பல. அல் ஹமு அல் மவுத் நாங்க சொல்லலாம். அவரையா கேட்கறீங்க? அதான் உங்களோட மரணம் என்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய மரணமே இது அங்கதான் இருக்கிறது அப்படின்னா உங்களோட குடும்ப வாழ்க்கை அங்கதான் முடியும் என்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்ன? அவர் நல்ல மனிதர். நிச்சயமாக ஒரு அண்ணனுடைய வாழ்க்கை கொலைக்கணும் ஒரு தம்பி நினைப்பாரா? ஒரு தம்பியுடைய வாழ்க்கை கொலைக்கணும் அண்ணன் நினைக்க மாட்டார், ஷைத்தான் நினைப்பான். யார் நினைப்பா? ஷைத்தான் நினைப்பான். அதற்கு உங்களை காரணமாக என்ன செய்வான்? ஷைத்தான் யூஸ் பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கும். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்களா? யார் வந்திருக்கிறார்? இதை மச்சான் வந்திருக்கிறார்ன்றாங்க. அங்கிருந்து இங்கிருந்து பேசினா யார் வந்து அப்படியா நல்லா கவனிச்சு அனுப்புங்க. அப்ப இப்படி இந்த மாதிரியான சப்ஜெக்ட் எல்லாம் நமக்கு அவங்க யாரோட வந்திருக்கிறாங்க? உறவுக்காரோட வந்திருக்கிறாங்க, மகரமோட வந்திருக்கிறார்கள், அது வேறு. ஏன்னா சொந்தங்கள் உறவுகளுக்கு இடையில பழக்க வழக்கங்கள் இருக்கும், போறது வாரதெல்லாம் இருக்கு. அந்நியர்கள் மாதிரி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பாதுகாப்போடு வந்திருக்கிறார்களா? அந்த பெண்ணுக்குரிய உத்தரவாதம் உங்களோட மனதில் தேவையில்லாத சந்தேகம் வராத அமைப்பில் அவர்கள் வந்திருக்கிறார்களா என்பதா முக்கியம். அதுக்கான ஏற்பாடு இருக்கணும். உங்களுடைய தாயோட மகன் போயிருக்கிறார், பிரச்சனை இல்லை. யாராவது உறவோடு என்ன செஞ்சுக்கிறாங்க? போயிருக்கிறாங்க. அந்த தொடர்புகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது அல்லாமல் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சர்வசாதாரணமாக அங்கீகரிச்சு உங்களுக்கு விளங்கணும். பிடிக்காதவருக்கு சுபஹானல்லாஹ், இஸ்லாம் எந்த அளவுக்கு சட்டம் சொல்லி இருக்கிறேன்னு சொன்னால், ஒரு மனைவி சதகா செய்யலாம் கணவனுடைய அனுமதி இல்லாமல். கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு பிச்சைக்காரர் வராரு, ஒரு கேட்டு வராரு, தர்மம் செய்யலாம். அவரோட சொத்தில் எடுத்து என்ன செய்யலாம்? தர்மம் செஞ்சிடலாம். ஆனா அவருடைய சொத்தில் இருந்தாலாவது கணவனுடைய அனுமதி இல்லாமல் அன்பளிப்பு கொடுக்க கூடாது, கிஃப்ட். ஏன்? சதகா தேவையுள்ளவர்களுக்கு கொடுப்பது. கிஃப்ட் என்பது அன்பு. கிஃப்ட் என்பது அன்பதும் விருப்பத்தோடு சம்பந்தப்பட்டது. கணவனுக்கு தெரியும் நீங்க யாரோட அன்பு அப்படின்றது. கணவனுக்கு என்ன?
கணவன் அனுமதி இல்லாமல் ஹதியா கொடுக்க கூடாது, அன்பளிப்பு என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வீட்டில கணவன் வெறுப்பவரை அனுமதிக்க கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கணவன் வெறுப்பவரை அனுமதிக்க கூடாது அப்படின்னா என்ன, இதுக்கு அர்த்தம் ஆணாதிக்கம் எல்லாம் பேர் சூட்டிக்கிறாங்க. அதல்ல, குடும்ப வாழ்க்கையுடைய நீ சேர்ந்து வாழணும்டா இருவருக்கும் உள்ள நிபந்தனைகள் இருவரும் ஏற்றுக்கொள்ளணும். அதாவது அல்லாஹ்விடத்தில் ஒருத்தர் நெருக்கமான மனிதர், இபாதத்தில் அந்த மாதிரியான மனிதர், சமூக வாழ்க்கையில மிகவும் கண்ணியமானவர், மிகவும் ஒழுக்கமானவர். ஆனா அவனோட கணவருக்கு அவரை கண்டாலே பிடிக்குதில்ல, ரீசன் தெரியாது, காரணம் தெரியாது. வீட்டுக்கு அவர் ஒரு முறை வராரு, இதுக்கு புறம் நான் இல்லாத நேரத்தில் இவர் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க, அவர் நல்ல மனிதர், இபாதத்து எனக்கு பிடிக்கல. அல்லாஹு தாலா எப்படி அந்த சட்டத்தை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவரா இருக்கலாம், ஆனால் உங்களோட கணவனுக்கு பிடிக்கல, எடுக்காது. சரிப்பில இரண்டாவது, உன் வாழ்க்கை நிம்மதியாக போகணுமா, என்ன செய்யக்கூடாது, உன் கணவனுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் நீ எடுக்க கூடாது, அவ்வளவுதான். கணவன் வரக்கூடாது என்றாருன்னா நீ கவனிக்காது, அவ்வளவுதான். இல்ல ஒரு நல்ல மனிதர், இபாதத்துள்ள ஒரு, நான் எப்படி, நீ அவரோட வாழணுமா, ஒழுக்கமா இருக்கணுமா. சிலரை கண்டா என்ன செய்யாது, காண்ற நேரத்திலே பிடிக்காது, ரீசனே விளங்காது. கணவனுக்கு பிடிக்கவில்லையே எடுக்காதே இஸ்லாமியங்களுக்கு என்ன செய்கிற சொல்கிறது. இதெல்லாம் நம்ம அலட்சியப்படுத்திட்டு இருந்தோம் என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கை என்ன செய்யாது, நிம்மதியாக போகாது. அப்ப என்ன புரிஞ்சு கொள்ளணும், இது நாங்க அவங்களுக்கும் எடுக்கேட் பண்ணணும், நாங்களும் இதை பத்தி தெரிஞ்சிருக்கணும், அவர்களுக்கும் சொல்லிக் கொடுக்க. மார்க்க சட்டம் இப்படி நமது நிம்மதி போகணும், நம்ம இதெல்லாம் சரியாக என்ன செய்யணும் இருக்கணும். உங்களுக்கு பிடிக்காது என்பதை அதில் காட்டிக்கொள்ள வேண்டும். இதுல பிடிக்காது என்பது எதெல்லாம் காட்டுறாங்க, ஆனா மார்க்க விஷயத்துல என்ன செய்யறாங்கல்ல, காட்டுவது கிடையாது. காரணம் இவர்கிட்ட அந்த வீக் இருக்குது, அவங்களும் அந்த வீக்கை ஷேர் பண்ணிக்கிறாங்க. வீக் என்ன செய்யறாங்க, நீங்களும் செய்யுங்க நாங்களும் செய்யுங்க, பரவாயில்ல, நீ என்னைய கண்டுகொள்ளாத நான் உன்னைய கண்டுகொள்ள கூடாது, நம்ம அத்திவாரத்துல மட்டும் ஒழுங்கா இருப்போம் அப்படி என்னது இருந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையை நம்ம என்ன செய்கிறோம்.